Welcome to Food Gastro. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் ஒரு ஸ்பெஷல் ஷெஃப் ப்ளஸ் ஒரு பட்டிங் ஷெஃப்னு சொல்லலாம். அவர் தான் நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சவுத் இந்தியனோட ஜாம்பவான் வந்து சில விஷயங்கள்லாம் நம்மளுக்காக செய்ய போகிறாரு. வெல்கம் ஷெஃப் தமிழ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மாதம் வந்து புரட்டாசி மாதம். ஸோ புரட்டாசி மாதத்தில் வந்து நான்வெஜ் மேக்ஸிமம் பீப்புள் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்காதுங்க என்ன. ஸோ அந்த நான்வெஜ் இப்போ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. நான்வெஜ்ஜில் ஆமாம், என்ன ரோல் ஆகுது ரொம்ப. என்ன நான்வெஜ்ஜில் வெஜிடேரியன் டிஷ் இல்லைங்க, ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி நான்வெஜ் மாதிரி ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. ஓகே, நான்வெஜ் மாதிரி ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணுற ஒரு ரெசிபி நேம் ட்ரை பண்ணுறீங்களா, செஞ்சுருக்கீங்களா? செய்கிற நேம் பார்த்தீங்க, செய்கிற ஃபுட் ரொம்ப நல்லா வந்து இன்றைக்கி. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைவ நெத்திலி மீன் குழம்பு, அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட நேயர்களுக்காக செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபிலாம் நம்ம சொல்லலை. அந்த சொல்லுங்களேன், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். நெத்திலி மீன், இது நெத்திலி மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அது வாழைப்பூ இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் மாதிரியா இருக்கும். இது பாருங்கள், அப்போ வாழைப்பூ இந்த பாருங்கள் மீசெல்லாம் இருக்கா. சைவ நெத்திலின்னு சொன்னீங்களே, அது சைவ நெத்திலி இதுதான். ஆமாம், சைவ நெத்திலி இதுதான். அது வாழைப்பூன்னு சொல்லிட்டு போகலாமே. கையெடுங்க, வாழைப்பூ இல்லை, ஒரு அதுதான் நான் சொன்னேனே, இந்த புரட்டாசி மாதம், அதனால நான்வெஜ் பிரியர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு டிஷ்ஷு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் கேமரா சார். அதனால் வந்து தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து சூடாக இருக்குங்க, இது வந்து நான் வந்து மண் சட்டியில் பண்ண போகிறோம். ஏங்க நாங்கள் நார்மலாக என்ன இந்த மாதிரி வச்சு செட்டிங் வச்சுட்டு மண் சட்டியில் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். மண் சட்டியில் பண்ண மனமாக இருக்கும். கேட்கலாம், நான் என்ன சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்கிறேன். மண் செட்டில் பண்ணும்போது அதோட ஃபுட்டு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ யாரும் மண் சட்டியை யூஸ் பண்ணுறதில்ல. எங்களை மாதிரி வந்து ஒரு டிவி ஷோ பண்ணுறவங்க தான் மண் சட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது சட்டி சூடாகிறது கொஞ்சம் லேட் ஆகும், மண் சட்டி வேறு. உங்களை பற்றி ஒரு 4 விஷயம் சொல்லுங்கள் ரெசிபிக்கு முன்னாடி. என்னை பற்றி சொல்லணுமா? என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து ஒரு சவுத் இந்தியன் செஃப்பாக இருக்கேங்க. எங்கே இருக்கீங்க? அந்த கேஎம் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கேன். சவுத் இந்தியன் செஃப் எனக்கு வந்து ஒரு 17 வருஷம் தாங்க இருக்குது. 16 ஆகுதுங்க. அதனால ஒரு 16ன்னு சொல்லாமல் ஒரு சென்டரில் சொன்ன 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்ன ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஏதோ வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறேன். இது டிவி வரைக்கும் கொண்டு வந்து விட்ருக்காரு செஃப்பு. இந்த டிவியில் இருந்து அதையும் கெடுத்துட்டு கொண்டு வந்திருக்காப்புல. ஸோ அதனால் நம்ம செஃப்போட கூட சேர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து இந்த ஃபுட் கேஸ்ட்ரோவில் பண்ணால் வாழ்க்கையில் ஏதாவது 4 பேர் பார்ப்பாங்க. டிஷ்ஷு பண்ணலாமா? சரி, ஓகே. இந்த பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மணமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க, கெமிக்கல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆயில் சூடாகிட்டுருக்கட்டும். சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாழைப்பூவை வதக்கி எடுத்துடலாம். துவப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வாழைப்பூ லைட்டாக அந்த ஆயிலில் வறுத்து எடுத்துடும். ஸோ இதை வதக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அந்த அதில் துவப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வதக்கி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இதை சரிங்களா? எடுத்துக்கணும். எனக்கு செய்யும் போது நான் நம்ம நேயர்களை பார்த்து பேசலாம் நினைக்காதீங்க. நான் வந்து எப்போவுமே ஃபுட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். அதனால் வந்து நேயர்களை பார்த்து என்னால் பேச முடியாது. நான் செய்கிற விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும், சரிங்களா? என்ன பார்க்கணும், என்ன பண்ணுறாரு செஃப், என்ன பண்ணுறாரு காட்டுறீங்களா? அதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுட்டோம். அதே எண்ணெயில் நம்ம மேலே நிறைய எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 10 கிராம் போட்டால் போதும், சரியா? கடுகு, வெந்தயம் அதே மாதிரி ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. ஓகே, சரியா? இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம், பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். நல்லா செவந்து வந்துருச்சு. செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் 10 பீஸ் போட்டுங்க, சரிங்களா? அதே மாதிரி பூண்டு ஒரு 10 பீஸ் போட்டுக்கங்க. மலை பூண்டா நாட்டு பூண்டே போடுங்க. மலை பூண்டில் அந்த மலை விஷயமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம நாட்டு பூண்டு தான் யூஸ் பண்ணணும். மண் சட்டியை வச்சுட்டு மலை பூண்டு செப்பு கேட்குறாப்புல பார்த்துங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு பீஸு நல்லா கிள்ளி போட்டுக்கிறேங்க காஞ்ச மிளகாவை, சரிங்களா?
கருவேப்பிலை போட்டுருங்க. சரிங்களா? எப்போ குக் பண்ணாலும் ஆனியன் போட்டு குக் பண்ணும்போது லைட்டாக டர்மரிக் பவுடர். நீங்கள் அந்த குக்கிங் மெத்தடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஏன் வந்து ஹோட்டலில் சமைக்கிற ஃபுட்டுலாம் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னா காரணம் என்ன, குக்கிங் மெத்தடு தான். ஸோ இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்குனா பெரிய வெங்காயம் ஒரு பீஸ் போட்டுக்கிறோம். ஓகே, சரிங்களா? பெரிய வெங்காயம் சரிங்களா, ஒரு ஸ்பூன் போடுவோம். பெரிய வெங்காயம் நம்ம பெரிய லெவலில் யூஸ் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக அந்த கிரேவி. பெரிய வெங்காயம் பெரிய லெவலில் வேணாம். இந்த வதங்குற அந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்க, புளியை கரைச்சிக்கங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த புளி எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள், சும்மா ஒரு 100 ml புளி தான் எடுத்துருக்கேன். இதை கரைச்சிக்கங்க நல்லா. பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கி வந்துச்சுன்னா எப்படி தெரியும், ஒரு வெங்காயம் வந்து பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், இது தெரியுதுங்களா? இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். சின்ன வெங்காயம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுறீங்க, தக்காளியை போடுங்க. ஸோ தக்காளி நம்ம பேஸ்ட் அரைச்சிலாம் போட தேவையில்ல. ஒரு சில கிரேவிக்கு பேஸ்ட் அரைச்சி போடுவோம், ஒரு சில கிரேவிக்கு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போடுவோம். நீங்கள் மேஷ் இதில் நீங்கள் சால்ட்டு போட்டு மேஷ் பண்ணால் உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகிடும். இது ஒன்று வச்சுக்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் குக்கிங் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். வதக்கும் போது ஒரு மனமாக இருக்கா உங்களுக்கு? வதக்கும் போது மனமாக தெரியாது, கேமராவில் தெரியாதுங்க. மண் சட்டினாவே மனங்க, இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மண் சட்டி மனம் இந்த மாதிரி மண் சட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மனமாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் டிவியில் வந்து இந்த எதிர்க்க மொழியோட பேசுவாங்களே, இந்த காமெடி ஷோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. மண் சட்டி மனம் முன்னாடி வேறு எதுவும் இது கடவுள் வந்து நல்ல தொழில் கொடுத்துருக்காருங்க. அதை வந்து நம்ம செஞ்சுட்டு அமைதியாக போயிடுவோம், அவ்வளோதான். சரிங்களா? மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதே என்னுடைய பிரதான வேலை. மை ஜாப்லெஸ் ஜாப், தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப். ஸோ இந்த மாதிரி தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. அதை வதங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ மசாலா போடுங்க. சரிங்க? தக்காளி நல்லா வதங்கும் போது ஒரு இல்லைங்க, குழம்பு வீட்டில் நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் பண்ணல, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. நான் வந்து இல்லை எதையுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஒன்லி இதெல்லாம் வந்து நம்ம கை பக்குவமாக அரைச்சி எடுக்கிறது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு குழம்பு எந்த விஷயம் பண்ணாலும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கிறது. இந்த சேனல்லையும் நமக்கு எது கூட்டு பண்ண வைக்கிறாங்கன்னா இதான் ரீசன். நம்ம கையில் இதெல்லாம் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்து வந்துருக்கோம். நீங்கள் சொன்னதே டக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொய் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஏன் அப்படி? இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பாருங்கள், தனியாத்தூள் இவ்வளோ தான், தனியாத்தூள் போட்டுருங்க. இப்போ இது கூட லைட்டாக மிளகுத்தூள் போடுறோம். சரிங்களா? பாருங்கள், இது வந்து ப்ளைன் மிளகாத்தூள், இந்த கலருக்காக போடுறோம். ஏன்னா மீன் குழம்பு மாதிரி நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒரு கலர் கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ப்ளைன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சொன்னதுக்காக போடுறீங்களா இல்லை அது போடணுன்றதுக்காக போடுறீங்க? இல்லை, போடணுன்றதுக்காக போடுறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு அந்த மீன் குழம்போட அந்த டெக்ஸ்சர் அந்த கலர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கேன். நான் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க, வாட்டர் ஆட் பண்ணிங்க. லைட்டாக ரொம்ப ஜாஸ்தி வேணாம், லைட்டாக ஆட் பண்ணிங்க. தேவைன்னா நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கி வருது, வதங்கட்டும். பார்க்கும்போது சாப்பிடணும் போல் ஃபீல் வருது செஃப்புக்கு. ஓகே, இருந்தாலும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு, வரட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்றி வச்சுருவோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த புளியை கரைச்சி வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைசலை போடுங்க. சரியா? இது ஒரு 100 ml போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த புளி கரைசலை போட்டு நல்லா கொதிச்சு வரும். அப்படியே கொதிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வாழைப்பூவை போட்டுடணும். நீங்கள் மீன் போடுற மாதிரி எல்லாம் லாஸ்ட்டில் போட்டுறக்கூடாது. இதை வந்து வாழைப்பூ வந்து இந்த புளியில் கொதிக்க வச்சா தான் உங்களுக்கு துவப்பு தன்மை போகும். துவக்கிறது அந்த இருக்காது, மீன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ அப்போயே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சைவ நெத்திலி மீன் குழம்புக்கு உண்டான இந்த வாழைப்பூ அதில் போட்டுருங்க. புளி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த வாழைப்பூவை போட போகிறோம். ஸோ வாழைப்பூவை இந்த டைமில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாழைப்பூவில் இருக்கிற துவப்பு தன்மை அந்த புளியோடு சேர்ந்து கொதிக்கும் போது நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியாகும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறோம். ஸோ அந்த பெருங்காயத்தூள் போடுறதுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா வரப்போகுது. ஸோ அதனால் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூளும் போட்டுவிட்டோம். அது கொதிச்சு வந்துட்டுருக்கு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் போட்டுவிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன். சும்மா சில பேருக்கு இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அவங்களாம் தேங்காயெல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சரிங்களா? தேங்காய் ஒரு ஸ்பூன் போடுறோம். பேஸ்ட்டாக போட்டுக்குங்க. அது கூட வேறு சேர்க்கணுமா? இதில் எதுவுமே சேர்க்க வேணாம், ப்ளைன் தேங்காய். ஸோ ப்ளைன் தேங்காய் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் குழம்போட அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். தேங்காய் போட்டு ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி வைங்க. மூடி இருந்துச்சுன்னா மூடியில் லைட்டாக மூடி வைங்க. அப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா?
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செஃப்ட டேஸ்ட் பண்ண கொடுத்துருவோங்க. பாருங்கள், நெத்திரி மீது பாருங்கள், மீன் அப்படியே உடையாமல் எடுக்கணுங்க, உடச்சிடாதீங்க, சரிங்களா? செஃப் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற ஃபேக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, டேஸ்ட்டாக இருக்கான்றது இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதை சொல்லுங்கள், சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து நேயர்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணுறோன்னு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி நம்மளோட நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்த தடவை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். கண் சரியில்லை, ஏதோ உங்கள் கண்ணே ஏதோ எனக்கு சொல்லுது. இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. வாழைப்பூன்னொடனே ஒரு சின்ன டவுட் இருந்தது, துவர்க்குமோ அப்படின்ட்டு. எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு தான், உங்களுக்கு இருந்திருக்கு. பரவாயில்ல, உங்களுடைய கைவண்ணத்தில் இது ஒரு மேஜிக். தமிழ் ஷெஃபுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃப்ரம் ஃபுட் கேஸ்ட்ரோ. சூப்பரான ஒரு ரெசிபி அண்ட் பாரம்பரியமான விதத்தில் குக் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய மசாலா சும்மா நம்ம பேசுறதுக்காக நான் அந்த மாதிரி உண்மையாக உங்கள் மசாலான்னு கேட்டேன். அவரே வந்து ரெடி பண்ண மசாலா அண்ட் டேஸ்ட் எல்லாமே அட்டகாசமாக வந்திருக்கு. இதுதான் இவரோட ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். இருக்கிறத வச்சு ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடியது. இதே மாதிரி ஒரு இன்னும் நிறைய ரெசிபி ஃபுட் கேஸ்ட்ரோவில் தமிழ் ஷெஃப் நமக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வேறு எபிசோட்ஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் எல்லாம் தமிழ் ஷெஃப். தேங்க்யூ, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.